வணக்கம் நேர்களே. பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது ஹைல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கயத்துல நம்ம நடக்கிற மாதிரி, டைட் ரோப் இருக்குல்ல, அதில் நடக்கிற மாதிரிங்க. ஏன்னா நிப்டி 50 ஒரு ஆல் டைம் இன்ட்ராடே ஹையை 26,227 செப்டம்பர் 27, 2024 டச் பண்ணினது. எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் ஒரு ஃபியர் வந்தது, இது பீக்கா இல்ல மறுபடியும் மேல போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து மார்க்கெட் கரெக்ட் ஆகி ஒரு வாலடைல் ஃபேஸ்க்கு வந்தது. மார்க்கெட் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஷார்ப் ஸ்விங், நிப்டி ஒரு ரெக்கவர் ஸ்டெடிலி. ஸோ ஜூலை 18, 2025 அகைன் 24,968, ஜஸ்ட் 4.9% பிலோ இட்ஸ் லைஃப் டைம் ஹைல இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல பார்க்கும் பொழுது ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு, டிசிப்ளின், கோல் ஓரியன்ட் அப்ரோச்சோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில் கைடு. ஒரு கிராஃப்டிங், அதாவது ஒரு ஒரு பொம்மை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன பொம்மை பண்ணணுமோ அதே தான் அவங்க அதை நினைச்சிட்டு பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணினாதான் அதனுடைய ரிசல்ட்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதனால போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இதுல ஒரு பிக் ரோலை பண்ணுதுங்க. ஏன்னா இட் மிட்டிகேட் அன்னெசரி ரிஸ்க் எடுத்துரும். தென் அலோகேட் யுவர் கேபிட்டல் ஒரு எஃபிஷியன்சி கொடுக்கப்படும். ஸ்டே ஃபோக்கஸ்ட் டியூரிங் volatile times. அதுதான் more important. Focused is the key area in all your lives as well as in finance. ரெண்டாவது, பிரின்சிபல் ஆஃப் மேனேஜிங் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஸ்டிக் ஆகணும். ப்ரியாரிட்டி ஆஃப் குவாலிட்டி அண்ட் வேல்யூவேஷன்ஸ், அதாவது ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, லோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ, இது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் பேக்கெட்ஸையும் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். என்னால் 10 ரூபா தான் ரிஸ்க் எடுக்கணும்னா நான் 20 ரூபா எடுத்தேன்னாக்க தென் என்டையர் கேபிட்டல் வில் பி வைப்ட் அவுட். ஸோ அதனால ரிஸ்க் டாலரன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைவர்சிஃபிகேஷன். நம்ம பெஸ்ட் ரிஸ்க் மேனேஜர் டைவர்சிஃபிகேஷன் தான். ஸோ மல்டிபிள் பேஸ்கெட்ஸ்ல இருக்கும் பொழுது ஸோ நம்மளுடைய செக்டார்ஸ்ல ஐடியலி 6 to 7 எடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் பெட்டரா இருக்கக்கூடும். தென் ருபி காஸ்ட் ஆவரேஜிங். ஸோ இந்த கெஸ் ஒர்க்கே இல்லாம பண்ணும் பொழுது உங்களுடைய சிஏஆர்ல பாத்தீங்கன்னாக்கா சிஏஜிஆர் வில் கிவ் த பெட்டர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். தென் கீ போர்ட்ஃபோலியோ மெட்ரிக்ஸ் ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் என்னைக்குமே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுதான் நம்ம அது பண்ணும்பொழுது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். லைக் ஷார்ப் ரேஷியோ, சோரிட்டன் ரேஷியோ, தென் அப் கேப்சர் ரேஷியோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம். ஸோ ஃபைனலா வின்னிங் இஸ் அபவுட் ப்ராசஸ், நாட் அ ப்ரெடிக்ஷன்ங்கிறத நம்புங்க. ஸோ அதனால மெட்ரிக்ஸ், டைவர்சிஃபை அக்ராஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் ஹெசிடேட் டு சீக் எக்ஸ்பர்ட் அட்வைஸ். நன்றி, வணக்கம்.